Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தங்க நகை கடன் தொடர்பான சுற்றறிக்கை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தங்க நகை கடன் வாங்குவது தொடர்பாக ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் கடந்த ஆண்டு பிறப்பித்த சுற்றறிக்கையை சட்டவிரோதமானது, செல்லாது என அறிவிக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கில் ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரையைச் சேர்ந்த பிச்சைராஜன் என்பவர் ஒரு வழக்கை, பொதுநல வழக்கினை தாக்கல் செய்கிறார் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில். அதில் ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் கடந்த ஆண்டு, அதாவது 2024 செப்டம்பர் 30 ஒரு சுற்றறிக்கை வெளியிடுகிறார். அதில் பல வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே பேன் எண்ணை பயன்படுத்தி பல நகைக்கடன்கள் பெறக்கூடாது, குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நகையை திருப்பி வைப்பது என்பது, அதாவது நகைக்கடனில் இடையிடையே அசல் பணத்தை திருப்பி செலுத்துவது போன்றவையெல்லாம் செய்யக்கூடாது எனவும், ஒரு நபர் 5 முறை மட்டுமே நகைக்கடன்கள் பெற வேண்டும். அதுவும் போக நகர்ப்புறங்களில் ஒரு கிராமுக்கு 5000 ரூபாய், கிராமப்புறங்களில் 7500 ரூபாய் என்றெல்லாம் அந்த பாகுபாடு இருக்கிறது. இது ஆகவே இந்த சுற்றறிக்கை சட்டவிரோதமானது, செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் நிஷாபானு, ஸ்ரீமதி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.